பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான வேலையில கத்தர் கொடுத்த இந்த அருமையான நேரத்துல நம்ம கத்தரோட வசனங்களை கேட்போம், என்னன்னு புரிஞ்சுக்கலாம், அதற்காக நம்ம நடக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளோட பேச போற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம பர்ஃப்யூம்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சென்ட் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லி, அந்த சென்ட் பர்ஃப்யூம் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள்ல, நிறைய உலகத்துல நம்ம நிறைய பேர் நம்ம யூஸ் பண்றோம். பட் ஆனா ஆக்சுவலா பைபிள்ல இதை பற்றி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவர் சில விஷயங்கள் காட்டிட்டு இருக்கும்போது, இதை நிறைய வேர்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸ்பைக் நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பெர்ஃப்யூம் ஆயில் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்ல ஆண்டவர் பைபிள் நிறைய விஷயங்களை போட்டிருக்காரு. எதுக்காக இதை பைபிள்ல யூஸ் பண்ணிருக்காங்க, எங்க யூஸ் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் அதை பற்றி பேசியிருக்கா அப்படின்றத பாக்குறதுக்காக இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது, பைபிள்ல ஒரு ஜான்ல, மார்க்ல இங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்பைக் நாட் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஆராதனை செய்யறதுக்காக சில வாசனை திரவியங்களை போட்டு செய்யறது விஷயமா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சாங்ஸ் ஆஃப் சாலமன் அவர் பாடின பாடல்கள்ல அவரோட விஷயங்கள்ல அவர் அந்த ரொமான்டிக்கான விஷயத்துக்காக அவர் அந்த அன்பையும் தன்னோட விஷயங்கள் காட்டுறதுக்காக அந்த இடத்துல அந்த சென்ட்டை பற்றி பேசியிருக்காங்க, பெர்ஃப்யூம். அது மாதிரி அப்புறம் பெரிய ராஜாக்களை அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காகவும் அவங்கள மகிமைப்படுத்துறதுக்காகவும் அந்த மாதிரி பெரிய பெரிய கிஃப்ட் அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆராதனை செய்யும் போது சரி, பலியிடும் போது சரி, இது நிறைய இடங்கள்ல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். எஸ்தர் அந்த ராணி என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க பெறப்படும் போது இந்த மாதிரி வாசனை திரவியங்களை எடுத்து பூசிக்குவாங்களாம். இதுதான் இந்த பெர்ஃப்யூம் சென்ட் அப்படின்னு நிறைய பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, சில பேர் தப்பான விஷயத்துக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. சில இடத்துல நம்ம ஏசப்பாவோட பரியல் அவர் அடக்கம் பண்ணும் போதும் அதுக்கு யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் அந்த பைபிள் நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பாக்குறது இன்னைக்கு இதை பற்றி பார்த்துட்டு இருக்கும் போது ஆக்சுவலா டாபிக் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சென்ட்டோ பெர்ஃப்யூமோ இல்லைன்னா இந்த விஷயங்களோ கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம காமிக்கிற ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது பேக்ல இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தி அலபாஸ்டர் ஃபிளாஸ்க், a life poured out for Jesus. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற டாபிக். அதாவது என்னன்னா, பரிமள தைலம். நம்ம வசனத்துல வாசிக்க போறோம். பரிமள தைலம், அதை ஊற்றி வைக்கக்கூடிய அந்த வெள்ளை கல் பரணி அப்படின்னு சொல்ற இன்னைக்கு அந்த விஷயத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு வசனத்தின் மூலமா காட்டுறாரு. என்ன இது பிரதர் இதுல இருக்கு, புதுசா என்ன பிரதர் சொல்ல போறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுறோம்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கரெக்டா அந்த பைபிள்ல இருக்க வசனத்தை வாசிச்சு அந்த கேரக்டர்ல நீங்க மூழ்கி அதை நீங்க உணர்ந்தா மட்டும்தான் இந்த வசனங்கள் நமக்கு இன்னைக்குள்ள போகும். ஏன்னா இதை யாரெல்லாம் ஏசப்பாவை ரொம்ப ஒரு அருமையா தன்னை உள்ளத்துல ஆராதிக்கணும், ஏசப்பாவை நம்ம அவ்வளவு தூரம் நம்ம நேசிக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த வசனங்களை புரிஞ்சு அதற்குள்ள ஊறி போய் இதை எடுக்க முடியும். தயவு செய்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கவனமா கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் மட்டும் பேச போற ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு காட்டுறாரு. சரி, முதலாவதாக இந்த வசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அலபாஸ்டர் ஃபிளாஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இது ஒரு பெர்ஃப்யூம் மட்டும் கிடையாது. இது பெர்ஃப்யூம்க்குலாம் மேல, அதாவது ஒரு சென்ட் அந்த மாதிரி உள்ள ஒரு வாசனை திரவியம், இல்லைன்னா பரிமள தைலம் அப்படின்னு சொல்றதுக்குலாம் மேலான ஒரு விஷயம் தான் அப்படின்றத இதுல வசனத்து மூலம் பார்க்க போறோம். இதுக்கு என்ன அப்படி மேலான விஷயம்? முதலாவதாக சாக்ரிஃபைஸ். நம்மளை வெறுத்து, நம்மளை தாழ்த்தி, நம்மளவே நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு ஒப்படைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், புரோக்கன்னஸ், நம்மளை உடைச்சு, நம்ம எல்லாத்தையும் வெறுத்து நம்ம உடைச்சு நம்ம கொடுக்குற விஷயமாகவும், அன்பாகவும் ஆராதனையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இந்த அலபாஸ்டர் ஃபிளாஸ்க் அப்படின்ற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். சரி, இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த வசனங்கள் ஃபுல்லா நம்மளுக்கு இன்னைக்கு ஏறும். எந்த நேரத்துல இதை பேசியிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி போகும்போது முதலாவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 6-13 வசனத்தை வாசிக்கும். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்த்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன்.
இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். நல்லா கவனிச்சீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க, விலையேறப்பெற்ற பரிமள தைலம் வெள்ளைக்கல் பரணி கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த தைலம் ஊத்தி வைக்கிற அந்த பாட்டில் மாதிரி அந்த மாதிரி விஷயத்த என்ன பண்ணுவாங்க, வெள்ளைக்கல் பரணின்னு. இது என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு கல்லுல செஞ்சது. அதுல ஊத்தி வைக்கிற அந்த எண்ணெய், அந்த ஆயில ஊத்தி வச்சு அந்த வாசனை திரவத்தை ஊத்தி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை கொண்டு ஏசப்பா மேல ஊத்துறாங்க. இன்னைக்கு நல்லா யோசிங்க, அந்த பெண் பண்ணது தப்பா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஏசப்பா காலத்துல நம்ம இருந்தோம்னா இன்னைக்கு நீங்களும் நானும் அதுதானே பண்ணிருப்போம். ஏசப்பாவோடய நேசிச்சிருப்போம். இன்னைக்கு அவர் அவ்வளவு உருகி நேசிக்கக்கூடிய தகப்பன இருக்குனால இன்னைக்கு அப்படி நம்ம நேசிச்சிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்னாடி பிசிக்கலா இல்ல, இன்னைக்கு ஆவியானவரா நம்மளோட இருக்கிறார். அப்ப உள்ளத்துல இருக்க ஏசப்பா நம்ம எப்படி நேசிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த கதையை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, அது உண்மையா நடந்த இடத்துல ஆண்டவர் அழகா நம்ம எழுதி நம்மளுக்கு காமிக்கிறார். இது 3 இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா கொஞ்சம் வித்தியாசத்துல எழுதியிருக்கிறாங்க. மத்தேயுல இப்ப நம்ம வாசித்தோம், அதே மாதிரி மார்க்கு, லூக்கு, இந்த 3 இடத்துலயும் கொஞ்சம் வித்தியாசங்களை நம்ம பார்க்கலாம். இங்க சிரசுன்னு இருப்பாங்க, தலையில் மேல் ஊற்றினதா இருக்கும். இன்னொரு இடத்துல காலில் ஊற்றுனதா இருக்கும். ஸோ சின்ன விஷயங்கள் மாறுபட்டு இருந்தாலும் கதை ஒண்ணுதான். உண்மையான விஷயம் இருக்கு, அதுல இருக்கிறது உண்மையானதுதான். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ஒரு பெண் உட்கார்ந்துருக்க அவங்க வீட்டுல என்ன பண்றாங்க, அந்த பரிமள தைலத்தை அவர் மேல அவர் போஜனம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினால் அவருடைய சீசர்கள் இது என்னது பார்த்து, இது என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல அது எவ்வளவு விலையானது அப்படின்றது நான் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஊத்தி முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல அவங்க தன்னோட முடி வச்சு அதை துடைக்கிறாங்க, கழுவி விடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வசனத்து மூலமா பாக்குறோம் அந்த இடத்துல. இப்ப இந்த வசனத்தை வாசிச்சிட்டோம். அடுத்து இதே மாதிரி வசனத்தோட வெர்ஷன் மார்க்ல இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரத்துல 3-9 வாசிங்க சிஸ்டர். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே व्यசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். நல்லா கவனிச்சுங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்த வெர்ஷன்லயும் இதுலயும் சின்ன விஷயங்கள் இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, அந்த தைலத்தை கொண்டு இங்க அதை உடைத்து அப்படின்னு போட்டிருக்கு. அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் வசனத்தின் மூலமா நம்மளுக்கு விலைக்கு நம்மளுக்கு கொடுக்க போகிறார். 2வது, இந்த 300 பணத்துக்கு அதோட விலை என்ன, எவ்வளவு இருக்கும், 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கன்றதை பாக்குறோம். இப்ப இந்த வசனங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் எப்படி யூஸ் பண்றாரு, அந்த ஃபுல் சிச்சுவேஷனும் நம்ம பார்க்க போறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்தது இதே வெர்ஷனை லூக்கால எழுதியிருக்கிறாங்க. அது என்னன்றது வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 36-50 வசனம் வரைக்கும் வாசிப்போம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து வந்து இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயரின் வீட்டில் வந்து இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவர் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அன்பாய் இருப்பான்
அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டாலும் அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான நேரத்துல சிஸ்டர்ஸ் நம்ம இந்த வசனத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, நம்ம பார்த்த மார்க்குக்கும் சரி மத்தேயுலயும் சரி ஒவ்வொரு விஷயங்களும் மாறி மாறி அப்படியே வருது. இங்க லூக்கா இன்னும் கொஞ்சம் விவரமா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இங்க பாக்குறோம். இங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ வந்து பண்றதாக இங்க விஷயம் சொல்றாங்க. என்னென்ன பண்ணாங்க, எப்படி இது பண்ணாங்க, அவங்க காலில் அவர் ஊத்தி, அவங்க அப்பா கண்ணீர்னாலையும் அவங்களோட முடியினால அவங்க தொடச்சு, அப்படி ஒரு ஏசப்பாவை வந்து அவங்க பார்த்து தன்னை தாழ்த்தி நிக்கிறது, அவங்க உடஞ்சு நிக்கிற விஷயத்த இங்க நிறைய வசனமா நம்ம பார்த்தோம். இந்த வசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த அலபஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அந்த அலபஸ்டர் அப்படின்றத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெள்ளை கல் பரணி அப்படின்னு அதை சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப இன்னைக்கு நம்ம பெர்ஃபியூம்ஸ் பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஒரு பாட்டில்ல வருது, அதுல ஊத்தி வச்சிருக்காங்க அந்த வாசனை தைலத்தை. அது பாட்டில் உடஞ்சுன்னா தப்புன்னு அது எல்லாமே கொட்டி அப்படியே இதாயிரும். ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரி இல்லாதனால அவங்க உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஜிப்ட் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த கல், அதாவது நல்ல கல், வெள்ளை கல்ல என்ன பண்ணுவாங்கன்னா உடைச்சு அதை கை வைப்பாடெல்லாம் பண்ணி அதுக்குள்ள சில லைட்டா குடஞ்சு அதுல இந்த பரிமள தைலத்தை ஊத்தி வைப்பாங்களாம். எதற்காக அப்படின்னா, அது வந்து எவாபரேட் ஆகி வெயிலுக்கு இதாகி போயிடாம அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ரொம்ப நாள் இருக்கும் வாசனை தங்கணும்ன்றதுக்காக வச்சிருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஒரு விலை உயர்ந்த, அந்த காலத்துல இன்னைக்கு நம்ம எவ்வளவு பர்ஃபியூம்லாம் சொல்லலாம், ஆனா அந்த காலத்துல வந்து அது வந்து சும்மா இந்த இதுல செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வர சில தைலங்களை எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துலயும் பார்த்துருக்கோம். விலை உயர்ந்த ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம இங்க காமிக்கிறாங்க. சரி, இப்ப தைலத்துக்குள்ள வரலாம். இந்த பரிமள தைலம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிமள தைலம் அப்படின்றது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்பைக் நாட் அப்படின்றாங்க. அது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான விஷயம், ஒரு ஆயில், ஒரு எண்ணெய்ன்றாங்க. இது வந்து அந்த காலத்திலேயே வந்து எடுக்கப்பட்ட இடங்கள் எப்படி இருக்கும்னா, இந்தியால இருந்து நிறைய எடுத்திருக்காங்க, சைனால இருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து இந்திய அரசர்களுக்கும் சைனாவில் இருக்க அரசர்களுக்கும் அபிஷேகம் பண்றதுக்காக இதை கொண்டு வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரியில சொல்லுது. ஸோ இது வந்து அந்த காலத்துல வந்து ஒரு 300 தினாருக்கு வாங்கிறதாகவும் இது விற்கக்கூடிய விஷயமாகுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த நம்ம இது கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எதுக்கு வந்து இந்த அம்மா வந்து அதை விலை கொடுத்து அவ்வளவு கொடுத்து இதை வாங்கிட்டு வந்து ஏசப்பா காலில் ஊத்தணும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அவங்க எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க? தன்னை தாழ்த்தி எவ்வளவு இருந்தாலும் ஏசப்பாக்கு ஏதாவது ஒரு மகிமை பண்ணணும், ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த கொண்டு வந்து செய்யணும் அப்படின்றனாலதான். ஆனா இன்னைக்கு நீங்க நானும் அதை பண்ண முடியுமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இன்னைக்கு ஏசப்பாவை ஒரு மனுஷனை நம்ம இனிமே பார்க்க முடியாது. அவர் நமக்குள்ள ஆவியானவரா இருக்கிறாரு. இனி அவரை வந்து மனித ரூபத்துல நம்ம வந்து ஒரு மனுஷனை அவரை பார்க்க முடியாது, மாம்சத்துல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளேயும் நம்ம எங்க இருக்கிறாரு, நம்மளோட மனசுல இருக்கிறாரு அப்படின்னு தெரியும். பாடி இஸ் த ஹோலி டெம்பிள் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஏசப்பாவை நம்ம எப்படி எப்படி பார்த்துக்கொள்ள போறோம், இன்னைக்கு அவருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத இன்னைக்கு முழு பைபிள் ஸ்டடி சிஸ்டர்ஸ். அப்ப இதை கவனிச்சீங்கன்னா, இந்த அலபஸ்டர் ஆயில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அம்மா கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா உடைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா அது ஒரு கருங்கல்லுல மாதிரி வெள்ளை கல்ல பண்ணி ஊத்தி மூடிடுவாங்க. ஒரு தடவை உடைச்சாங்கன்னா திருப்பி அதை மூட முடியாது, அதை உடைச்சுதான் அதை ஊத்தணும். அப்ப இங்க அவங்க உடைக்கிறது வெறும் அந்த அந்த அலபஸ்டர் அந்த கல்லை உடைக்கல, அவங்க மனசுல இருக்க அத்தனை விஷயங்களும் உடைச்சு அவங்க கண்ணீரா அவர்களோட பாதத்துல கொட்டினாங்க அப்படின்றத அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம் பர்சன் சிஸ்டர்ஸ். அதே மாதிரி இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு ஆராதனை பண்ணணுமோ அவர் காலில், ஒரு அபிஷேகத்தை பண்ணணுமோ அவர் காலில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சிலருக்கு வேணா அது விலை உயர்ந்ததா இருக்கலாம். அவர் வந்து ஏசப்பா வந்து அந்த அம்மாவோட கண்ணுக்கு முன்பாக ஏசப்பா தான் ராஜா அண்டசர்
ராசன் படைச்சிருவோம், அவர் தான், இவருக்கு முன்பாக என்னங்க காசு, என்னங்க விலைன்னு சொல்லி அதை எதையுமே பார்க்காம அத்தனையும் தூக்கி கொடுத்து அவங்க வாங்கிட்டு வந்து அவங்க கண்ணுக்கு ஏசப்பாக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அதை பண்ணாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இந்த உலகத்துல விலை உயர்ந்த விஷயங்கள், இது லாபமான காரியங்களா இருக்கலாம், இன்னைக்கு அதை எல்லாத்தையும் நம்ம விட்டு இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அதை தூக்கி எறிஞ்சு அவர் பாத்துல இருந்து உட்காடுறோமா அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் நம்மள கேட்கிறார் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த கதையை வச்சுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். ஏன்னா நம்ம பண்ற ஒவ்வொரு தவறுகளும் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு, ஒவ்வொரு நன்மையான காரியங்களும், ஒவ்வொரு அன்பான காரியங்களும், ஒவ்வொரு நம்மளை தாழ்மைப்படுத்தி ஆண்டவர் உயர்த்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் என்ன அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு வசனத்து மூலமா காட்டுறாரு. வசனத்துக்குள்ள போகலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, worship that cost something. எப்பவுமே ஒரு ஆராதனை வந்து ஒரு விலை கொடுக்கணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்புல இங்க வருது. ஆராதனைக்கு விலை கொடுக்குமா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். True worship is not cheap. உண்மையான ஒரு ஆராதனை வந்து ஒரு சீப்பான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய விலை உயர்ந்த சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்றது நம்ம வசனத்து மூலம் பார்க்கலாம். மத்தேயு 26:7 வசனத்தை வாசிப்போம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஆமென். அப்ப அந்த விலையேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை அவங்க சிரசின் மேல் ஊற்றினார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இங்க இந்த விலையேற பெற்றதை என்ன பண்றாங்க, அவங்க மேல் ஊற்றினாங்க. அவங்க ஊற்றுறது அந்த தைலம் இல்ல சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், அவங்க ஊற்றுன அவங்களோட உள்ளம், அவங்களோட வேதனை, அவங்களோட கஷ்டங்கள், அவங்க பாவத்துல இருந்த அந்த வாழ்க்கையை எல்லாத்தையும் மொத்தமாக தன்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துக்கு முன்பு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் எவ்வளவோ விஷயம் நான் பண்ணியிருப்பேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அவங்க அதை ஊத்துனாங்க அப்படின்றது இந்த வசனத்தின் மூலம் பார்க்க முடியும். அவங்க ஊற்றுனது அவங்க உள்ளத்துல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஊற்றுனதா பார்க்கலாம். அதே நேரத்துல அவங்க ஊற்றுனது இன்னும் அவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்றதையும் கணக்கு மனசுல வச்சு அவங்க பண்ண காரியத்தையும் நம்ம இந்த வசனத்துல பார்க்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த அலபஸ்டர் ஆயில், இந்த வாசனை திரவியம் பார்க்கிறோமே, பரிமள தைலம், இது ரொம்ப விலை உயர்ந்ததாக நம்ம பைபிள் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எந்த விலையும் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத அவங்க மனசுல வச்சு தன்னை தாழ்த்தி ஆண்டவர் முன்பாக தன்னை ஊற்றினதாக இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அறிய முடியுது. சரி, இப்படி இன்னொருத்தவங்க யாரா பண்ணாங்களா? ஒரு ஆள் பண்ணிருக்காரு. யாரு அப்படின்றத பார்க்கலாம். தாவீது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி 2 சாமுவேல் 24 24 வசனத்தை வாசிப்போம். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். சும்மா ஓசிலியோ ஃப்ரீயாவோ இலவசமா கொடுக்குறாங்களேன்னு சொல்லி வாங்காதபடி காசு கொடுத்து வாங்கி, ஏன்னா கொடுக்கறது யாரு, என் தேவனுக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு தாவீது இந்த பண்ணாரு அப்படின்றத விலை கொடுத்து வாங்கினாருன்றத பாக்குறோம். அப்ப இங்க பண்ண ஆராதனைகள்லாம் அவங்க என்னதான் ஒரு சாதாரண விஷயத்த, ஒரு பெரிய விஷயத்த அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட ஆராதனைக்காக அந்த பெரிய விஷயத்த கூட அற்பமா நினைச்சு, வா நான் எல்லாம் பண்றேன், கிறிஸ்துவுக்கு முன்பாக இது ஒண்ணுமே கிடையாதுன்றத மனசுல வச்சு அவங்க இந்த மாதிரி ஒரு ஆராதனை பண்ணாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, என்ன பிரதர் அப்படின்னா வந்து ஆராதனைன்னா நிறைய விலை கொடுக்கணுமா, அப்ப விலை கொடுக்கறது தான் வொர்ஷிப்பா, ஆராதனையா அப்படின்னு நம்ம கண்டிப்பா கேட்க தோணும். ஆனா அப்படி ஆண்டவருக்கு எதிர்பார்க்கலையே. அவர் எதிர்பார்க்கறது உள்ளத்தை அப்படின்றது உங்களுக்கு எனக்கு தெரியும் சிஸ்டர்ஸ். அவர் பணத்தை எதிர்பார்க்கல, உங்களோட காணிக்கை எதிர்பார்க்கல, உங்களோட தசம பாகத்தை அவர் எதிர்பார்க்கல, உங்களோட வேற எந்த விஷயத்தையும் நீங்க வந்து இது சர்ச்சைக்குள்ள பணம் கொடுக்கணும், இது கட்டுறதுக்கு இடம் கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அவர் எதுவுமே கேட்கல. அவர் கேட்கறது உங்களோட உள்ளத்தை அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரோமர் 12 1 வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். அப்ப ஆராதனை, அந்த வொர்ஷிப் எப்படி இருக்கணுமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்க சரீரங்களை பரிசுத்தமாகும். அப்ப நம்மளோட உடம்பையும் உள்ளத்தையும் நம்ம புத்தியும் பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக பெரியமும் ஜீவமுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு வசனம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவ மனுஷனா பார்த்தாங்க. அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவ ஆராதிச்சாங்க, அவருக்கு அபிஷேகம் பண்ணாங்க, அவங்க நேசிச்சாங்க, அவங்களுக்கு அழுதாங்க, அவங்க காலை தொடச்சு விட்டாங்க, இவ்வளவு கதறி எல்லாம் பண்ணாங்க.
தொட்டு ஏசப்பா தொட்டு சந்தோஷப்பட்டு தொட்டு சுகமானவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எங்க இருக்காரு? நம்ம உள்ளத்துல இருக்கிறாரு. இந்த இருதயத்தை நம்ம எப்படி பரிசுத்தமாக வச்சுக்கிறது? ஏன்னா அவர் இன்னைக்கு ஏசப்பா பிசிக்கலா ஒரு வேலை நம்ம வீட்டுக்கு வராருன்னா இன்னைக்கு நம்ம வீட்டை எப்படி சுத்தம் பண்ணி அவருக்கு என்ன சமைக்கலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு நிறைய யோசிக்கலாம்ல. ஆனா அன்னைக்கு அப்படிலாம் இடம் கொடுக்கல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அவர் இடம் கேட்கிற இடம் உள்ளத்துல வர அவர் ரெடியா இருக்காரு. நம்ம இடம் வச்சிருக்கிறோம். அவரை உள்ள இன்வைட் பண்ணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பாவம், கஷ்டம், அழுக்கு, வேதனை, இந்த மாதிரி ஒரு எரிச்சல், இந்த மாதிரி மன்னிக்காத குணம், கோல் மூட்டுறது, பொருளை பேசுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை விடணும்னு எதிர்பார்க்கிறாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நமக்குள்ள அது நிறைய இருக்குதா? அதை நம்ம தூக்கி எறியலாம். அப்படி தூக்கி எறியும் போதுதான் இந்த அம்மா பண்ண அதே ஆராதனை இன்னைக்கு நீங்களும் நானும் பண்ண முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கவனிச்சிங்களா? அந்த அம்மா என்ன பண்றாங்க? காலில் கொட்டுறாங்க பரிமளத்தை. உடனே அங்க பக்கத்துல ஐயோ என்ன இப்படி பண்றாங்களே, எவ்வளவு விலை கொடுத்து இது வாங்கி பண்ணிருப்பாங்க, இந்த காசெல்லாம் எடுத்தா ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்னு. இன்னைக்கு உலகம் அதை பேசும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இங்க இருந்தாலும் நீங்க அந்த காரியத்தை பண்ணீங்கன்னாலும் இன்னைக்கு உலகம் அதையே தான் பேசும். ஆனா அங்க இயேசுப்பா என்ன பண்றாரு? இப்ப என்னப்பா உனக்கு பிரச்சனை? அவ பண்றத பண்ணட்டுமே, அவளை பண்ண விடு, அவளை தொந்தரவு படுத்தாத அப்படின்னு சொல்லி வசனத்துல பேசுறாரு. நம்ம லூக்கால வாசிப்ப கவனிச்சோம். இன்னைக்கு சில இடங்கள்ல என்ன சொல்றாரு? ஏழைகள், பிச்சைக்காரங்க எல்லாம் அடிக்கடி உங்க கூடயே இருக்காங்க. நிறைய பேர் இருப்பாங்க, செய்யலாம். நான் ரொம்ப நாள் கூட இருக்க மாட்டேன்ப்பா, அவ செஞ்சது தப்புல செய்யட்டும் அப்படின்னு விடுறாரு. அலோ பண்றாரு ஏசப்பா. சில நேரங்கள்ல உங்களோட உள்ளம் உடைஞ்சு நீங்க ஆண்டவருக்கு முன்பாக உங்களை கொட்டி கதறி உங்க கண்ணீர்னால, ஆண்டவரே என் உள்ளத்தை சுத்தமாக்குறேன், நான் இப்படி என் கண்ணீர்னால உங்களை அபிஷேகம் பண்றேன், நான் மொத்தமா ஊற்றுறேன், ஆண்டவரே விலை மதிக்க முடியாத ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தூக்கி நான் கொடுக்குறேன், என் உள்ளத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லும் போது அது ஆண்டவர் ஏற்றுக்க ரெடியா இருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு கர்த்தர் அதை விரும்புகிறாரு. உங்களிடத்துல இருந்து உங்கள்கிட்ட இருந்து காசு பணம்லாம் தேவையில்லை. உங்கள்கிட்ட இருந்து பேரோ நீங்க கட்டி வைக்க சர்ச்சுகளோ கோயில்களோ அதெல்லாம் அவர் தேவையில்லை. அண்ட சராசரங்களை படைத்த தேவா தேவன், வானமன் சிங்காசனம், பூமியின் கால்படின்னு சொன்ன கர்த்தருக்கு நம்ம என்னத்தை கொடுக்க முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இன்னைக்கு கர்த்தர் விரும்புறது உண்மையான உள்ளத்தை. ஒரு கர்த்தருக்கு முன்பாக பயந்தேன், கர்த்தர் பாக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா அடுத்த விஷயம் நம்ம தப்பு மறக்க ஆரம்பிச்சிடும் சிஸ்டர்ஸ். நம்ம தப்பு செய்ய மாட்டோம். ஆண்டவரே என்ன பாக்குறீங்களே நீங்க, நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி காரியத்தை பண்ணி நான் உங்களை அவமானப்படுத்த மாட்டேன், இந்த மாதிரி காரியத்தை பண்ணி உங்களை அசிங்கப்படுத்த மாட்டேன், இந்த மாதிரி காரியத்தை பண்ணி நான் உங்களை அழ வைக்க மாட்டேன் தகப்பனேன்னு சொல்லி அவருக்கு உண்மையாக நம்ம மாற ரெடியா இருக்கும் சிஸ்டர்ஸ். வர்ஷிப் அப்படின்றது என்னன்னா டோட்டல் சரண்டர். சும்மா ஒரு பாட்டோ மியூசிக்கோ கிடையாது. உங்களை மொத்தமாக ஏசப்பாட்ட சரணடைகிறது. ஆண்டவரே நான் பண்ணது தப்பு, நீ என்னால முடியாது, நீங்க தான் எல்லாம்னு சொல்லி அவர்கிட்ட சரணடைறோம். பாத்தீங்களா? யாருங்க அது பண்ணா? பவுல் பண்ணாரு. என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் விட்டாரு. ஆண்டவரே நீங்க போது எனக்குன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவரை ஒப்படைச்சாரு. ஏகப்பட்ட கஷ்டம், போராட்டம், அடி, வெறுமை, என்னென்னமோ வந்துச்சு. வசனத்தை பாக்குற மாதிரி அவர் கப்பலம் தள்ளி விட்டான், நிர்வாணம், வேதனைன்ற மாதிரி அத்தனையும் அவர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சொத்து, எவ்வளவு மதிப்புள்ள விஷயங்கள் எனக்கு கிடைச்சாலும் அவரை நான் விடமாட்டேன்னு சொன்னதுதான் பவுல். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி இருக்குமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கர்த்தர் விரும்புறது நம்மளோட உள்ளத்தை. இப்படிப்பட்ட ஒரு கொட்டல், இப்படிப்பட்ட ஒரு ஊற்றுறோமா ஆண்டவர் முன்பாக அப்படின்றத ஆண்டவர் விரும்புறாரு. இதுதான் நான் சொன்னேன், காஸ்ட்லியான ஒரு வர்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு. சில நேரம் விலை கொடுக்க முடியாத ஒரு அளவான வர்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு. சரி, அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். ஒரு சைடு இந்த அம்மா பரிமள தைலத்தை ஊற்றுறாங்க ஏசப்பா மேல. அவங்க தன்னை தாழ்த்தி வெறுத்து இதெல்லாம் எவ்வளவு ஆண்டவருக்கு ஊத்துனாலும் எவ்வளவு செலவு பண்ணாலும் என் கர்த்தருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவருக்கு முன்பாக, அவர் அன்புக்கு முன்பாக, அவர் இரக்கத்துக்கு முன்பாக, அவர் எளிமைக்கு முன்பாகன்னு சொன்ன அதே அம்மாக்கு முன்பாக ஒரு ஸ்டெப்பு மேல போயிட்டாரு. யாரு? நம்ம ஆபிரகாம் என்ன பண்றாரு? அவர் பிள்ளை இல்லைன்னு புலம்புன இடத்துல ஏசப்பா அருமையாக ஒரு ஈசாக்க கொடுத்தாரு. அதே ஈசாக்க எனக்காக பலியிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு இயேசு மேல வச்சிருந்த அந்த அன்பும், கர்த்தருக்கு மேல வச்சிருந்த கீழ்ப்படுதலும், கர்த்தர் எனக்கு எது நடந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் அந்த விசுவாசத்தை அங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. யாரு? ஆபிரகாம்.
உடனே அவர் கூட்டிட்டு மோரியா மலைக்கு போறாரு பலியிடுறதுக்காக. எப்பேற்பட்ட தகவல்ல எனக்கு பிள்ளை இல்லையே, சங்கதியிலேன்னு சொல்லிட்டு இருந்தவரு தான் பிள்ளையவே இயேசு கிறிஸ்துக்காக ஒரு என்ன பண்றாரு, ஆராதனை பண்றதுக்காகவும் அபிஷேகம் பண்றதுக்காகவும் அவங்க ஒப்படைக்கிறாரு, பலியா ஒப்படைக்கிறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் தடுத்து என்ன பண்றாரு, அவரோட ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்லி ஆண்டவர் அங்க நேசிக்கிறத பார்க்கணும். ஆபிரகாம் அங்க ப்ரூவ் பண்ணாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னை தாழ்த்தி அவங்க இயேசுவுக்கு முன்பாக காலடியில் நின்று அவங்க ப்ரூவ் பண்ற இடத்துல ஆபிரகாம் தன்னோட ஒபீடியன்ஸ்னால அங்க ப்ரூவ் பண்றான்னு பாக்குறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாமா? எத்தனை விஷயங்கள் நம்ம ஆண்டவருக்காக நம்ம வெறுத்திருக்கிறோம், எத்தனை விஷயங்கள் ஆண்டவருக்காக நம்ம விட்டு கொடுத்துருக்கிறோம். நம்மளோட கோபமா இருக்கலாம், நம்மளோட வன்கண்களா இருக்கலாம், நமக்கு பிரியமில்லாத சில விஷயங்களை நம்ம பைபிள்ல போட்டிருக்கோம், இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு. நிறைய விஷயங்கள் நம்ம அடங்கி ஒடுங்கி இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம இன்னும் ரிஃபைன் பண்ணி நம்ம மாத்திருக்கோமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு கர்த்தர் விரும்புறது நம்மகிட்ட இருந்த ஒரு மாற்றம், நம்ம உள்ளத்தில் நடக்க வேண்டிய ஒரு மாற்றம். நமக்கு முன்பாக நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம தாழ்த்துகிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம எல்லாம் அள்ளி கொட்ட நம்ம ரெடியா இருக்கிறோமா? நான் சொல்றது நம்மளோட உள்ளத்தை காசு பணத்தை சொல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் அதை விரும்புகிறார். உங்கள் உள்ளத்தை நீங்க உடைத்து நீங்க கொட்ட நீங்க ரெடியா இருக்கீங்களான்ற கர்த்தர் கேட்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு இதேதான் உங்களுக்கும் எனக்கும். இன்னைக்கு நான் ரெடியா இருக்கேனா அப்படின்னு நான் என்ன யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வசனத்தை ஒவ்வொன்றும் ஆண்டவர் சொல்லும் பொழுது இன்னைக்கு அதை செய்யுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் நீ உங்க உள்ளத்தை பார்க்கிறார், அவர் உள்ளத்தை பார்க்கக்கூடிய தகப்பனா இருக்கிறார். நீங்க யாருக்கு முன்பாக அருமையா ரொம்ப நல்லவங்களா எல்லாருக்கும் பிரியமுள்ள ஒரு பக்திமானா நம்ம நடந்துக்கலாம். ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கோன்றதான் முக்கியம். மனுஷனுக்கு முன்பாக நம்ம நல்லவங்களா நடிச்சலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிப்போம். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தை எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஆமென். நம்ம இங்க என்ன பார்த்துட்டு இருந்தோம்? True worship is not cheap. It demands most valuable offering அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது உண்மையான ஆராதனை வந்து ஒரு சீப்பான விஷயம் கிடையாது. நிறைய விஷயங்கள் அதுக்கு தேவைப்படும், ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த சில விஷயங்கள். அப்படி பார்க்கும்போது முதல் அந்த பரிமளத்தலை கதையை பார்த்தோம், அந்த அம்மா ஊத்துறது. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம், ஆபிரகாம் வந்து எப்படி தன்னுடைய மகனவே அங்க வந்து விலை உயர்ந்த ஒரு பொருளை இயேசு கிறிஸ்துக்கு முன்பா தன்னை அர்ப்பணிக்க ரெடியா இருந்தாருன்னு. இங்க நம்ம என்ன பாக்குறோம், அந்த ஏழை விதவை அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன் வறுமையிலையும் ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து அவங்க அந்த காசை கொடுக்குறாங்கன்னு. ஒண்ணுமே இல்லாத இடத்துலயும் அவங்க ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அங்க போடுறாங்க அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் பாக்குறோம். இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யறோம் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம ஆண்டவர் நம்ம நல்லா வச்சிருக்காங்க. எத்தனையோ பேரை பார்க்கலும் இன்னைக்கு 2 வேளை 3 வேளை நம்ம சாப்பிட முடியுது அப்படின்னா அது கர்த்தர் கொடுக்கிற கிருபை. இன்னைக்கு அந்த கிருபையினுக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எதை விட்டு கொடுத்திருக்கோம் கர்த்தருக்கு முன்பாக? ஆண்டவர் எதை கேட்டார்? ஒரு தட்டு சாப்பாடு கேட்டாரா? ஒன்றது கொடுப்பா, இல்ல வேற விஷயங்கள் தான் மட்டும் கேட்டாரா? கிடையாது. நம்மளோட உள்ளத்தை கேட்கிற சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அவருக்கு முன்பாக எங்கிட்ட இருக்கிறது எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்ல நம்ம ரெடியா இருக்கோமா? இல்ல ஆண்டவரே எங்கிட்ட இருக்கிற பாதி உங்களுக்கு நான் தரேன், என் உள்ளத்துல மிச்ச பாதி எனக்கு உலகம் வேண்டும் சொல்லி வச்சிருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உலகத்துல நம்ம வாழணும், உலகத்துல சில விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்னா அந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு விஷயத்துக்கு என்னவோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஒருவேளை நமக்கு கொஞ்சம் கூட கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். ஆனா அதை நம்ம நம்பி இதுதான் எனக்கு இவ்வளவு விஷயம் வச்சு இவ்வளவு சொத்து வச்சிருந்தானா எனக்கு கடைசி வரைக்கும் நல்லா இருக்க முடியும்னு சொல்லி அந்த சொத்தின் மேல் நம்ம கண்ணையோ நம்ம விசுவாசத்தை வைக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவ மேல் விசுவாசம் வச்சு இது ஒண்ணும் இல்ல, கர்த்தர் தான் கொடுத்தாரு, இது இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், ஆனா கர்த்தர் தான் நிரந்தரம் சொல்லி அவர் மேல் விசுவாசம் வச்சு அவருக்கு பின்னாடி நம்ம நடக்க நம்ம ரெடியா இருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். பாத்தீங்களா, சொன்ன மாதிரி பாவுல அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம பைபிள்ல பாக்குறவங்க எல்லாரும் கர்த்தரை பின்பற்றின உண்மையான ஒரு சீஷர்கள் எல்லாருமே வந்து கர்த்தர் மேல் அன்பு இருந்ததுனால அவங்க நிறைய விஷயங்களை ஈஸியா அவங்களோட வாழ்க்கையில அவங்க கடந்து வந்துட்டே இருந்திருக்காங்க.
ஆனா இன்னைக்கு உலக பிரகாரமா நிறைய விஷயங்கள் நம்ம இடுக்கி பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அதன் இன்னும் பாரமாக தான் நமக்கு இருக்கும். ஆண்டவர் வழியில் நடக்கிறதுக்கு ரொம்ப தடையா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் மேல் விசுவாசம் வச்சு, ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ சில விஷயங்கள் இருக்கு, நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இதுல எனக்கு இஷ்டம் இல்லப்பா, இது எல்லாம் நான் நஷ்டம், வேஸ்ட் தான் நினைக்கிறேன். எது எனக்கு பெருமை, எது எனக்கு சந்தோஷம், எது எனக்கு விருப்பம், எது எனக்கு எல்லா விதமான விஷயத்தையும் கொடுக்கும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணி அவர் பின்னாடி போகும்போதுதான் நம்ம எல்லாத்தையும் இந்த உலகத்துல இருக்க விஷயம் எல்லாத்தையும் நம்ம நஷ்டம் தான் கருதுவோம். சரி, இப்ப இவ்வளவு நேரம் ஆராதனை ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, சீப் கிடையாது, அது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்காக நிறைய செலவுகள்லாம் சில பேர் பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத அருமையா வசனத்தை மூலம் காட்டினார். சரி, ஆனா இப்ப பிரேக்கிங் பிஃபோர் பிளெஸிங் அதான் என்ன? அதாவது நம்ம கவனிச்சோம்ல, இந்த ஆலபஸ்டர் ஃபிளாஸ்க் நான் சொன்னேன், அந்த பரணி, அந்த பரிமள தைலத்தை ஊற்றி வைக்க கூட அந்த பாட்டில், அந்த கல்லுல செய்யப்பட்ட அந்த பரணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது உடைச்சு என்ன பண்ணணும், அது அந்த எண்ணெயை கொத்தினாதான் அந்த எண்ணெய் வெளியே வரும். அதுக்கு முன்னாடி நல்லா சீல் வச்ச மாதிரி அடைச்சிருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப அதே உடைக்கிறத பற்றி தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. எதை உடைக்கிறாரு? இன்னைக்கு அந்த இடத்துல உடைக்கிறது அந்த பரிமள தைலத்தை வச்சிருக்க அந்த அலபஸ்டர் ஃபிளாஸ்க் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு உங்களுடைய மனமும் என்னுடைய மனமும் உடையுதா அப்படின்றத ஆண்டவர் விரும்புறாரு. இந்த இடத்துல பாக்குறாரு. வசனத்தோட பாத்துடலாமே. மார்க் 14ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிப்போம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஆமென். ஆமென். அப்ப நல்லா கவனிச்சுமா, அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு என்ன பண்றாங்க, அதை உடைச்சு அவ தலை மேல ஊத்துறாங்க அப்படின்றத பார்க்கணும். இது உடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி அதை ஊட்டுறதுக்கோ அதை சீல் பண்ணவோ முடியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த இடத்துல அந்த அம்மா ஒரு பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்தல, அந்த அம்மா தன்னுடைய உள்ளத்தை உடைச்சு ஊத்துனது அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம் ஆதிக்குரிய அர்த்தத்துல. இன்னைக்கு அதேதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய ஆராதனையை அவங்க பிசிக்கலா பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நம்மளுடைய ஆராதனையை நம்ம உள்ளத்துல பண்றோம். இந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையா இருக்கணும்? சுத்த இருதயத்தோட, பாவத்தை வெறுத்து ஆண்டவருக்கு முன்பாக நம்ம மன்னிப்பு கேட்டு எல்லாரையும் மன்னிச்சு அன்போட ஆவியின் கனி வளர்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம உள்ளத்தை உடைக்க ரெடியா இருக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நம்மளோட உள்ளத்தை உடைக்க ரெடியா இருக்குமா? கர்த்தர் பார்க்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்க கர்த்தர்கிட்ட பதில் சொல்லுங்க. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஆமென். பாத்தீங்களா, ஆண்டவர் உடைக்கிற பற்றி பேசும்போது அடுத்த ஒரு உடைக்கிற வசனம் கொடுக்கிறார். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்டதும் ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணி. இன்னைக்கு உடைஞ்சு வேதனையில, இன்னைக்கு பல கஷ்டங்கள்ல போராட்டங்கள்ல நம்ம இருக்கலாம். நான் சொல்றது உலக பிரச்சனைகளால இழுத்து நம்ம போராடிக்கிட்டு இருக்க விஷயத்தை கொண்டு பேசல. ஆண்டவரே, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், உமக்கு விரோதமா, வசனத்துக்கு விரோதமா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, உலக பிரகாரமா நிறைய பண்ணிட்டேன், பிசாசின் கிரைகள் விஷயங்கள் ஒவ்வொரு வழியிலையும் நான் நடந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க சொல்லி மனம் திரும்பி நம்ம ஆண்டவர்கிட்ட நொறுங்குண்டு நறுங்குண்டு நம்ம போய், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனி இந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்னை மாற்றி கொடுங்க தகப்பனே, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க அப்பான்னு நீங்க கேட்கும் பொழுது அந்த நொறுங்குண்ட மனதை ஆண்டவர் பார்க்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது உண்மையான ஒரு ஆராதனையா இருக்கு ஆண்டவருக்கு முன்பாக. இது ஆண்டவருக்கு முன்பாக நீங்க உங்களை உடைக்கப்படுறத ஆண்டவர் பார்க்கிறார்ன்றது காமிக்கிறார். யார் இப்படி உடைச்சா பிரதர் அப்படின்னு கேட்கலாம். தாவீது பத்ஷேபாள்கிட்ட தப்பான விஷயத்த பண்ணிட்டு நிற்கும் போது நான் சொன்னது போல ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே நான் பண்ணது தப்புதான் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டார் அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு எப்படி பண்றதுதான் இதுதான் காட்ஸ் ட்ரெஷர்ஸ் brokenness more than performance. இன்னைக்கு நம்ம கவனிச்சீங்கன்னா, ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் நம்மளுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டுக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டு திருப்பி உள்ள வரும் பொழுது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா பார்க்கிறார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், என் மகள் திருப்பி வந்துட்டா, என் மகன் திருப்பி வந்துட்டான் அப்படின்னு அவர் சந்தோஷப்படக்கூடிய தகப்பனா இருக்கிறார். சரி, நியாயாதிபதிகள்ல 7:20 வாசிக்கலாம். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலத்தை தங்கள் வலது கைகளில் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. ஆமென். ஆமென். இப்ப உடைக்கிற பற்றி பேசிட்டு இருக்கோம்ல, இப்ப உடைக்கிறதுல ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த ஆண்டவர் சில விஷயங்களை பண்ண சொல்லியிருப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா நியாயாதிபதி 7:20 வாசிக்கும் போது 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி,
இது எங்க போகுது இந்த கதை அப்படின்னு நம்ம கவனிக்கலாம். அப்ப கிதியோன் கதைக்கு போகுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பானைகளை, சும்மா பானை, வெறும் பானைகளை உடைக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். சண்டை போறதுக்கு முன்னாடி தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயத்தை கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு அப்படின்னு சொல்லி, அப்ப கிதியோன் 300 பேரை கூட்டு போறாருங்க. அங்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா கையில தீவட்டியும் இன்னொரு பக்கத்துல எக்காலத்தையும் கையில வச்சுட்டு போறாங்களாம். போறதுக்கு முன்னாடி டம்முன்னு இந்த பானைகளை உடைச்சிட்டு போறாங்க, வெறும் பானைகள். இது ஆண்டவர் சொன்ன விஷயம். இதை செய்யறாங்க, எதற்காக செய்யறாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சோ இங்க என்ன பண்றது, அவங்க போய் அந்த இடத்துல வென்றுறாங்க, அவங்க வந்து வெற்றியை பார்த்தாங்க, அவங்க மொத்தமா ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படின்றத அங்க பார்க்கணும். நம்ம இங்க ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம என்ன பார்க்கணும், இந்த இடத்துல உடைக்கப்பட்டதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எப்படி லிங்க் பண்றாரு கவனிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இந்த அருமையான இந்த சரீரத்தையோ இந்த மனசையோ ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்த ரெடியா இருக்கலாம். ரொம்ப நாள் நமக்கு கொடுத்திருக்க ஒரு சிலாக்கியம் ஆண்டவர் வர்றதுக்கு முன்பாக இதை கர்த்தருக்கு முன்பாக இதை உடைத்து, ஆண்டவரே நான் எல்லாத்துலயும் உங்களை விட்டு தவறி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுன்னு சொல்லி இதை உடைத்து இந்த சரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக இந்த உள்ளத்தை கொடுக்க ரெடியா இருக்கலாம். எப்படி இதை கொடுத்தாங்க பிரதர்ஸ், யாரா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். நம்ம பவுலையும் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். பவுல் என்ன பண்றாரு, ஏகப்பட்ட அடி, சரீரத்துல ஏகப்பட்ட வேதனை, பாக்குற இடமெல்லாம் அவர் கொல்றது தான் பிளான் பண்ணுவாங்க. ஓடி ஓடி ஒளிவாரு, நிறைய இடங்கள்ல இருக்கும். ஆனா எதற்கும் அஞ்சல அவரு. பரவாயில்ல, என்ன பண்ணுவேன், கொன்றுவியா, பரவாயில்ல, இதுவே ஒண்ணும் இல்லை, நான் சுத்தமா நினைக்கிறேன்ப்பா, இது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல பவுலுக்கு முன்பாக ஆண்டவர் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் காட்டினார் அப்படின்றத பார்க்கலாம். சரி, லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இங்கிலீஷ்ல வாசித்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல this is my body broken for you, உடைக்கப்பட்டது உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அழகா போட்டுப்பாங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுது என்னுடைய சரீரமா இருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு. இயேசு கூட நமக்காக அவர் இருதயத்தையும் அவர் உடலையும் உடைச்சார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவர் உள்ளத்தையும் உடைச்சு நமக்காக இரக்கத்தையும் அன்பையும் அன்கண்டிஷனல் லவ் கொடுத்தாரு அப்படின்றத பார்க்கிறோம் சிலுவையில தொங்கி. அதே நேரத்துல அவரோட உள்ளம் உடல் எல்லாம் பீறப்பட்டு கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி இன்னைக்கு நீங்கள் நானும் பாவத்துல இருக்கக்கூடாதே, நித்திய ஜீவனுக்குள்ள போகணுமேன்னு சொல்லி அந்த சிந்தனை அதே தகப்பன் தாங்க இன்னைக்கு நம்மளும் நம்ம உள்ளத்தை உடைத்து பாவத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறாரு. இது இயேசு கிறிஸ்துவோட ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ் நம்ம அங்க பாக்குறோம். சரி, இப்ப என்ன பிரதர், இவனை விலை உயர்ந்து ஒரு ஆராதனைன்னு சொன்னீங்க, அடுத்து உடைத்து நம்ம மனசு கொடுக்கணும்னு சொன்னீங்க, அடுத்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டவர் கேட்கிறார். கிரிட்டிசிசம் will come when you pour out for Jesus. அதாவது இயேசு கிறிஸ்துக்காக சில விஷயத்த நீங்க அள்ளி உடைச்சு அவருக்கு மேல் நீங்க உங்களை தாழ்த்தி ஊத்தும் போது உங்களை ரொம்ப கேவலமாகவும் உங்களை அசிங்கமாகவும் சில பேர் நினைக்கலாம். அதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. when you love Jesus, even mockery will come, even religious people will do அப்படின்றாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவ நீங்க நேசிக்க அவருக்காக நிறைய விஷயங்கள் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. எப்படி அப்படின்னா, ஒரு சண்டை நடக்கும், யாரும் உங்களை கேவலமா பேசுவாங்க. அப்ப அந்த கேவலமா பேசுறதுல நீங்க மனுஷனை சுத்தி உங்களை பாக்குறாங்கிறதுக்காக நீங்களும் அவங்கள்ட்ட சண்டை போட்டு உன்னோட நல்லா சண்டை போடுவேன், உன்னோட நல்லா பாயிண்டா பேசி சண்டை போடுவேன் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு மகளாக நம்ம இருக்க முடியாது. ஆனா அதே சண்டை இடத்துல உங்களை கேவலமா பேசின இடத்துல நீங்க பொறுமையோட சிரிச்சுட்டு பரவாயில்ல அப்பா பாத்துக்குவாருன்னு சொல்லி பொறுமையா நீங்க போறீங்க பாத்தீங்கன்னா, அப்படி போகும்போது ஏசப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என் மகன் எவ்வளவு அசிங்கப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்காக இதை ஏத்துக்கிட்டாலே அப்படின்னு அவர் நினைப்பார். ஆனா அந்த உலகம் சுத்தி இருக்கும் என்ன போவாங்க, என்னத்த உனக்கு புழக்க தெரியாத ஆளா இருக்க, இவ்வளவு சண்டை போறான், 2 நாக்கு புடுங்குற மாதிரி கேட்க தெரியாது அப்படின்னு இந்த உலகம் சொல்லி கொடுக்கும். இன்னைக்கு அப்படி செஞ்சாதான் உலகத்துக்கு பிரியமா இருக்க முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா ஏசப்பாக்கு அது பிரியம் கிடையாது. அப்பா நினைக்கிறது என்ன, ஆவியின் கனியில இருப்பா, அன்பா இருப்பா, பொறுமையா இருப்பா, உன்னை 1 மைல் தூரம் நடக்க சொன்னவா அவங்க 2 மைல் போயிட்டு அப்படின்ற சொல்லக்கூடிய தகப்பன் தான் அவர். இன்னைக்கு அதை என்ன அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ள விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். ஆமென்.
இது என்ன பண்றாங்க, அந்த அம்மா வந்து அந்த பரிமள தைலத்தை உடைச்சு அவர் மேல் ஊத்தும் போது, என்னது இப்படி காலிலையும் தலையிலையும் ஊத்தி வேஸ்ட் பண்றீங்க, 300 பணத்துக்கு மேல வித்து எத்தனையோ ஏழைகள் செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லும் சிஸ்டர்ஸ். அதே தான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அம்மா பண்ணது அது விஷயம் கிடையாது. அந்த பணம் அதெல்லாம் விலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏசப்பாக்கு முன்பாகன்றத உணர்ந்து என்ன பண்றாங்க, இந்த முட்டாத்தனமான ஒரு ஆராதனை இந்த அம்மா பண்ணுதே அப்படின்றது மாதிரி அவங்க நினைச்சாங்க. ஆனா அது முட்டாத்தனமான ஒரு விஷயமா? ஆண்டவருக்கு முன்பாக அந்த அம்மா எங்க பார்த்தாங்க ஏசப்பாவை, எப்படி ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஆண்டவரேன்னு சொல்லி அவ்வளவு உயர்வான இடத்துல அவர் வச்சு அவங்க காலுக்கு அடியில கீழே கிடந்து அழுது, அந்த அம்மா தன்னை வெறுத்து அழுது தன்னிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் கொட்டுறாங்க ஏசப்பா காண்ட. தன்னுடைய தலைமுடியினால அந்த இஸ்ரேல் பெண்களுக்கு வந்து தலைமுடின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது தங்களுக்கு ஒரு பெருமை, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அது அவங்க தாழ்த்தி எனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்ன முடியினால அவர் காலை துடைத்ததாக வசனம் இருக்கு சிஸ்டர்ஸ். இப்படிதான் இன்னைக்கு உலகம் நம்மள கேவலமா பேசும். நீங்க ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி நீங்க அவருக்கு முன்பாக அவர் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது மனுஷருக்கும் உலகத்துக்கும் நீங்க கரெக்டா இருக்க முடியாது. அவங்க உங்களை கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. யோசிக்காதீங்க. நீங்க சந்தோஷப்படுத்த ஒரே வேண்டிய விஷயம் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான். அதனாலதான் அடிக்கடி சொல்றது வசனத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம் அப்படின்றது. நிறைய நேரங்கள் நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிருவோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எத்தனையோ இடங்கள் நம்ம ஆயிரும். ஆனா நம்ம ஆண்டவர் முன்பாக செய்ய வேண்டிய விஷயம், ஆண்டவரே இது நீங்க சொல்லிருக்கீங்க இந்த வசனத்துல, இப்படி அன்பாருன்னு சொல்லிருக்கீங்க, நான் அன்பா இருக்கேன் ஆண்டவரே, இந்த அன்புனால எனக்கு உலகம் என்னை பகைக்குமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த அன்பை காட்ட ரெடியா இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதை கர்த்தர் விரும்புகிறார். சரி, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14-16 வசனத்தை வாசிப்போம். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொடியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். ஆமென். நல்லா கவனிச்சோம்னா முந்தின வருஷத்துல என்ன பாக்குறோம், பரிமள தைலத்தை ஊத்துன அந்த அம்மாவை ரொம்ப கேவலமா சொல்றாங்க. என்ன இப்படி பணத்தை செலவு பண்ணிருக்க, இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டு இதை ஏழைகள் பண்ணிக்கலாம்ன்றாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவ நேசிச்சு அவன் மேல அளவில்லாத அன்புனால தான் பாவியா இருக்கிறதுனால அவர் காலில் கொட்டி அவங்க தன்னுடைய தலைமையினால துடைச்சாங்க அப்படின்றது அந்த அன்பை வெளிப்படுத்தினாங்கன்றத பாக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இங்க என்ன நடக்குது, தாவீது கர்த்தருக்கு முன்பாக அவர் அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்து அவர் ஆடுறாரு. எதுக்கு ஆடினாரு? அவருக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? கிடையாது. தன் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமா நின்று அத்தனை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லாத ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே என்ன கொண்டு போய் இவ்வளோ இடத்துல வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி தனக்கு கிடைச்ச அவ்வளோ பெரிய பெருமை, அவ்வளோ பெரிய அதிகாரங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவருக்கு முன்பாக ஆடினது யாருக்கு பிடிக்கல? மீகாலுக்கு பிடிக்கல. சவுலின் குமாரத்தியாக மீகாலுக்கு பிடிக்கல அப்படின்றத அற்பமா நினைச்சா அப்படின்றத வசனத்துல பாக்கலாம். இன்னைக்கு உலகம் இப்படிதான் பேசும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தர் இயேசு என்ன நினைக்கிறாரு என்னை பற்றி, என் ஏசப்பா என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு, அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு முன்பாக போங்க, வீட்டுக்கு ரூம்ல போங்க, கதவை அடைங்க, ஆடுங்க, பாடுங்க, அழுங்க, கர்த்தருக்கு ஆண்டவரே அப்படின்னு கத்துங்க. நிறைய நேரங்கள் ஆண்டவர்கிட்ட புலம்பலாம். நானும் போய் ரூம்ல போய் நின்று புலம்பும், ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது, எதுக்கு வைப்பா ஆண்டவர், கேளுங்க, ஆண்டவர்கிட்ட அழுங்க, முட்டுங்க, மோதுங்க. உங்க அப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க அப்பா ஏசப்பா. அவர்கிட்ட நீங்க அழுகலாம், ஆடலாம், பாடலாம், கோவப்படலாம், கத்தலாம், தப்பு கிடையாது. உங்க அப்பா தானே. என்ன பண்ணாலும் சமாதானத்தோட வெளியே வாங்க, அதான் முக்கியம். நீங்க யாரை என்னன்னாலும் அந்த ரூமுக்குள்ள போய் ஆண்டவருக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி நடக்குன்னு கத்துங்க, கதருங்க. எண்ட் ஆஃப் த டே ரூம்ல இருந்து வெளியே வரும்போது ஆண்டவரோட சந்தோஷமும் சமாதானமா வெளியே வாங்க. ஏன்னா அவர் உங்களோட அப்பா. அவர்கிட்ட உங்களுடைய விஷயங்களை கொட்டுங்க, தவறே கிடையாது. வெளி மனுஷங்கள்கிட்ட கொட்டினா பிரச்சனை தான், ஆண்டவர்கிட்ட கொட்டினா அது சமாதானம். வெளி மனுஷங்க உங்களை கேவலமா லூஸா பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் உங்களை மகன் மகளா பாக்குறாரு. ஐயோ என் மகன் என்கிட்ட தானே கேட்கிறா, என் மகன் என்கிட்ட தானே பேசுறான், பரவாயில்ல பேசுப்பா சொல்லுப்பா, பேசு, அப்படியா நீ பேச வந்திருக்கேன் இன்னைக்கு என்கிட்ட அப்படின்னு கூப்பிடுறவங்க தாங்க கர்த்தர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:11-12. என்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும்.
உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென். கவனிச்சிங்களா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னைக்கு ஒரே தெய்வம் தாங்க, இயேசப்பா தான் பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்துவா பிதாவாகிய தேவனுக்கு உருவம் கிடையாது, ஆவியா இருக்காரு. இயேசு கிறிஸ்துவாக மனுஷனாக அவதாரம் எடுத்து இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய பாவத்துக்காகவும் மறிச்சு ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்து உங்க மனசுலயும் என் மனசுலயும் ஆவியானவரா இருக்காருன்னு சொன்னாவே ஐயோ இங்க என்ன இப்படி பேசுறாங்கன்னு சொல்லக்கூடிய கூட்டம் அதிகம். இதுதான் உண்மை. இயேசுவை வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம கேட்டோம். இயேசுதாங்க அந்த பிதாவாகிய தேவன் அப்படின்னு நம்ம சொன்னாவே இன்னைக்கு என்ன எப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு புரியல. இன்னைக்கு அதை சொன்னாவே என்ன பண்றாங்க, என் நிமித்தமாக வசனம் சொல்ற மாதிரி என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய் சாட்சி சொல்லுவது போல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல ரெடியா இருக்காங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதுக்கே இவ்வளவு விஷயம்னா அடுத்த ஆவியின் கனி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா நீ கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதாங்க பேப்டிசம் எடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்ற அந்த டைட்டில்ஸ்க்கு சொந்தக்காரர் யாரு, இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு நம்ம சொன்னா அப்படியா நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கக்கூடிய உலகம் இருக்கும். இதனால நம்மள அந்தி கிறிஸ்து மாதிரி பாக்குறதுக்கும் மக்கள் இருப்பாங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எதையும் கவலைப்படாங்க. வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுது, யார் என்ன பேசுறான்னு பார்க்க தேவையில்லை. ஏசப்பாங்களோட கூட இருக்கிறார். வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் என்ன பாக்குறாரு, அவரை சந்தோஷப்படுத்த நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமென். ஆமென். ரொம்ப வெரி கிளியர். ஆண்டவருக்கு நீங்க நேசிக்கிறீங்களா, மனுஷன் நேசிக்கிறீங்களா? யாரை பிரியப்படுத்த விரும்புறீங்க? ஐயோ இந்த மனுஷன் அப்படி பேசுனா அந்த பிரதர் தப்பா நினைச்சிருவாங்களோ, அந்த சிஸ்டர் தப்பா நினைச்சிருவாங்களோ, இப்படி நினைச்சிருவாங்களோ, அவங்களுக்கு பிரியப்படுத்தி பேசுற அவசியமே இல்லை. அன்பா இருங்க. ஆனா வசனத்துக்கு முன்பாக அந்த வசனத்துக்கும் மேலாக அந்த அன்பை காட்ட தேவையே இல்லை. வசனம் கிளியரா இருக்கு, வசனத்துல இப்படிதான் இருக்கு அப்படின்னா அன்போடு வசனம் இப்படிதான் இருக்கு பிரதர், இப்படிதான் இருக்கு சிஸ்டர்ன்னு சொல்றது தப்பே கிடையாது. அதனால பிரச்சனை வருதா, பரவாயில்ல பிரதர் சிஸ்டர்ஸ். ஆனா அன்பா இருக்கு, நம்ம அன்பை காட்டலாம். ஆனா வசனத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம மனுஷரை பிரியப்படுத்தாதபடிக்கு தேவனவே நம்ம பிரியப்படுத்த நம்ம ரெடியா இருக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54, 57 வசனத்தை வாசிப்போம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து. ஆமென். ஆமென். ஸ்தேவன் என்னங்க பண்ணாரு? பிதாவாகிய தேவன் தாங்க இயேசுன்றது சொன்னாரு. அதுக்கு அவங்க அவ்வளவு கோவப்பட்டு கல்லெறிஞ்சு கொண்டாங்க அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு அதே தான் நம்மளும் சொல்றோம், பிதாவாகிய தேவன் தாங்க இயேசு அப்படின்னு சொன்னதுக்கு கல்லெறியில, ஆனா சொற்களால இன்னைக்கு எரிஞ்சு நிறைய கொள்றதுக்கு நம்ம ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு இது சத்தியம், இதான் வசனம், ஆண்டவர் வெளிப்படுத்தின உண்மையான அந்த ரகசியம். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரோட மொத்த பைபிள்ல சொன்ன அத்தனை வசனம் நம்ம கீழ்ப்படியும் ரெடியா இருக்கும் போது உலகம் நம்மளை கேவலமா பேசும், திட்டும், ரொம்ப கேவலப்படுத்தும். பரவாயில்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அதையும் நம்ம தாங்க ரெடியா இருக்கும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார். சரி, இப்ப இவ்வளவு நேரம் எப்படி இந்த உலகம் நம்ம கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா நம்மளை எப்படி வெறுக்கும், என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஆனா இதுக்கு இயேசு என்ன பண்ண போறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்படி பண்ற இடத்துல இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, ஜீசஸ் டிஃபென்ஸ் தோஸ் ஹூ லவ் ஹிம் டீப்லி. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, தன்னை நேசிக்கிறவங்களை அதிகமான நேசிக்கிறவங்களுக்காக அவர் எதையும் செய்வாராம். அவர் உங்களுக்காக போராடுவார் அப்படின்றத பார்க்கிறோம். எப்படி பார்க்கலாம்? வசனத்துல பார்க்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள்.
அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்மள கண்ட மாதிரி திட்டுறாங்க, பேசுறாங்க, நம்மள ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏசப்பா அதை பார்த்துட்டு அந்த கிரிட்டிசம் பண்ற இடத்துல வந்து சும்மா அவர் அதை மட்டும் தடுக்கக்கூடிய தகப்பன் கிடையாது. அதுக்காக என் மகள், என் மகன், நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கக்கூடிய தகப்பனா இருக்கிறார் அப்படின்றத அழகா இங்க வசனத்துல பாக்குறோம். எப்படி அந்த அம்மா தன் பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்தி தன்னை அபிஷேகம் பண்ணி தன் காலில் கழுவி விட்டு தொடக்கிறாங்க, அழுது தன் கண்ணீர்னால காலை கழுவுறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்படி செய்யறது இவ்வளவு பணத்தை கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி அங்க யூதாஸ் காரியத்தை சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன பண்றாரு, உனக்கு என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு கேக்குறாரு. இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள் அப்படின்னு யாரு பண்றா, அந்த ரெக்கமெண்ட் பண்றா உள்ள வந்து இயேசுப்பா. யாருக்கு சப்போர்ட் பண்ணி பண்றா, அந்த அம்மா தன்னை தாழ்த்தி ஊத்துனா அந்த அம்மாவை பார்த்து, அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்கிறாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவே அங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஏன் அப்படி பேசினாரு? அவர் அதை விரும்புறாரு. ஏன் விரும்புறாரு? தான் உள்ளத்தை உடைச்சு பாவியான ஸ்திரீ நீ பாவத்திலிருந்து விலகி தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக தன்னை உடைத்து கொட்டி ஊற்றி ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் தகுதியற்றவளே, உன் பாதத்தை தொடக்கூட தகுதி இல்லையே, இந்த முடி எனக்கு, இந்த தலைமுடி என்ன ஆண்டவரே, எனக்கு அழகா, எனக்கு பெருமையா, இது ஒண்ணுமே கிடையாது, உன் காலுக்கு அடியில ஆண்டவரேன்னு சொல்லி காலை அழுது காலில் தொடச்சு விடக்கூடிய அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன பண்றாரு, ஏசப்பா சப்போர்ட் பண்றாருன்னு பாக்குறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய உள்ளம் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக உடையுதா? நம்ம பாவத்தை விட்டு வரோமா? கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கும்னு பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உலகம் ஓடலாம், ஒவ்வொருத்தவங்களோட இண்டிபெண்டா தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எங்க இருக்காருன்னு கவனிங்க சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ். இதை நம்ம அந்த கனெக்ட்ல நம்ம சரியா இல்லை அப்படின்னா நமக்காக பேசக்கூடியவங்க யாருமே இந்த உலகத்துல கிடையாது. அப்பா, அம்மா, கணவன், மனைவி, பிள்ளைகள் யாரும் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்காக பேசக்கூடிய ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து தான். அவர் உங்களுக்காக பேசணும்னா அவர்கிட்ட நீங்க பேச ரெடியா இருக்கீங்களா? அவர் சொன்ன வார்த்தை கேட்க ரெடியா இருக்கீங்களா? அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை நடக்க ரெடியா இருக்கீங்களா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தன்னுடைய கட்டளை கீழ்ப்படுகிறவங்களே அங்க நேசிக்க முடியும். நம்ம நீ கட்டளை கீழ்ப்படிய ரெடியா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல இருந்து 46 வசனத்தை வாசிக்கலாம். ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள், நீர் என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையினால் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆமென். சீமோன் என்ன பண்றாரு, அந்த இடத்துல பார்த்துட்டு அவர் வீட்டு தான் வந்திருக்காரு ஏசப்பா. அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த கதையே நடக்குது. அவர் உள்ளத்தை நினைச்ச விஷயத்த பார்த்துட்டு அவர் பேசுறாரு ஏசப்பா. அப்பயும் என்னுடைய மக வந்து என் காலில் விழுந்து அழுது என்கிட்ட வந்து நிக்கிறா, நீ என்ன பேசுற அப்படின்ற மாதிரி ஏசப்பா ஒரு பதில் கொடுக்குறாரு. இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. நான் வீட்டுக்கு வந்து என் காலுக்கு தண்ணி கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, இவ்வளோ அவளோட கண்ணீர்னால என் காலை கழுவுறாப்பா. நீ தலையில வந்து எண்ணெய் பூசல, அவ பாரு எனக்கு பரிமள தைலத்தை ஊத்துறா, எனக்கு முத்தம் செய்ய ஓயாமல் என் காலில் முத்தம் செய்யறா, இவ்வளவு விஷயம் பண்றாளே அப்படின்னு சொல்லி ஆண்டர் அவளுக்காக பேசினார் அப்படின்ற பார்க்கிறோம். இன்னைக்கு அதேதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒண்ணு கர்த்தரால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவர் நேசிக்கிற பிள்ளைகள். இன்னைக்கு சத்தியம் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கு, கர்த்தருடைய சத்தியம் வசனம் அறிவிக்கப்பட்டுருச்சு. இனி இது அறிவிக்கிற பிறகு ஒண்ணுமே இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாமே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கர்த்தர் வரப்போற காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு சீக்கிரமாக. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையில இருக்கும்போது நம்ம கர்த்தருக்கு முன்பாக எப்படி உண்மையா ஆண்டவருக்கு முன்பாக ஆயத்தமா இருக்குமா அப்படின்றது யோசிக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட ஆயுதங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு நமக்கு எதிராக. கண்டிப்பா ஆயுதங்கள் ரெடி ஆகும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா அது எதுவும் வாய்க்கப்படாது, எதுவுமே நம்மள வந்து ஒன்னும் பண்ண முடியாதுன்றது ஆண்டவர் வசனத்தின் மூலம் சொல்றாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் சொன்னது போல நமக்கு விரோதமா ஏகப்பட்ட ஆயுதங்கள் கண்டிப்பா உருவாகும். நீங்க பாப்பீங்க, கேட்பீங்க, உங்களுக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டப்படும். ஆனா எதுவும் உங்களுக்கு வாய்க்கப்படாதபடி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்பார். உங்களை பார்க்கறது கர்த்தர் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி,
யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென். இப்படி கர்த்தருக்கு முன்பாக நீங்க உடைத்து உங்களை தாழ்த்தி கர்த்தர் வசனத்தை கீழ்ப்படிஞ்சு அவரோட சேர்ந்து அவரோட அந்த பயணிக்க நீங்க ரெடி ஆனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்னைக்கு நம்மளுடைய போராட்டங்கள் கஷ்டத்துல எல்லாத்தையும் நம்ம முன்னாடி நின்று நம்ம போராட்டத்தை நம்ம பாக்குறோம்ன்றதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய போராட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் முடிச்சு வச்சிடுறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒவ்வொரு போராட்டங்கள்ல அவரே உள்ள இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம அந்த வெற்றியை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்ல போராட்டம் சண்டை நடந்து முடிஞ்ச அந்த இடத்த வேணா நம்ம பார்க்கலாம், ஆனா எல்லாத்தையும் முடிச்சு வச்சவர் கர்த்தர். உங்களுக்காக எனக்காகவும் அவர் யுத்தம் பண்ணாம வேற யாருக்குங்க பண்ண போறாரு? ஏஞ்சல்ஸ்க்காக போய் பண்ண போறாரா? இல்ல சாத்தானுக்காக போய் பண்ண போறாரா? கிடையாது. தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய இமேஜ்ல படைச்ச தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்ய ரெடியா இருக்காரு. சிஸ்டர்ஸ், சரி, இப்படியா எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாமே. மோசே காலத்துல நடந்துச்சு. செங்கடல பிறந்தாரு, செங்கடலை உள்ள கொண்டு வந்தாரு, செங்கடலுக்குள்ள அவங்க உள்ள பிரவேசிக்கும் போது இவங்க பத்திரமா பாதுகாத்து கொண்டு வந்துட்டு அந்த எஜிப்சியன்ஸ் உள்ள வரும்போது என்ன பண்ணாரு? செங்கடல மூடினாரு அப்படின்றத பார்க்கணும். கர்த்தர் யுத்தம் பண்ணாரு, மோசே யுத்தம் பண்ணல. யூத மக்கள் அங்க இருக்க இஸ்ரேல் மக்கள் யுத்தம் பண்ணல. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தை வாசிப்போம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்கள் நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். நம்மளுடைய சப்போர்ட் எங்க இருந்து வருது தெரியுமா? மனுஷங்கிட்ட இருந்து வரல, கர்த்தரே நமக்கு சப்போர்ட்டா அந்த இடத்துல இருக்காரு அப்படின்ற வசனத்துல பாக்கணும். ஒரு பெண்ணை கொண்டு வராங்க, பாவி அந்த பெண்ணு ஒரு தவறான விஷயத்துல இருக்கும் போது கையும் களவுமா நாங்க பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வராங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட பெண்ணை கூட அவர் என்ன பண்றாரு? அடி, கரெக்ட் தானே மோசே சொன்னார்ல, கல்லை விட்டு அடி அப்படின்னு அவர் சொல்லாம, இல்ல அவரு ஒரு கல்லை எடுத்து அவர் அடிக்காம என்ன பண்றாரு? கீழே குனிஞ்சு எழுதுறாரு அப்படின்றத பார்க்கணும். அங்கேயும் அந்த பெண்ணை இனி நீ பாவம் செய்யாதிருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறவர் தான், ஆனா அந்த பாவத்துல நம்ம வெளியே வர ரெடியா இருக்கணும். நம்ம போல பாவிகளா இருந்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருன்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வந்து நம்ம தாழ்த்தி அவர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம நேசிக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. சரி, what you do for Jesus will be remembered forever. நீங்க கிறிஸ்துவுக்காக நீங்க எதை பண்ணாலும் என்றைக்கும் அது கர்த்தர் ஞாபகத்துல வச்சிருப்பாராம். எப்பவுமே மறக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குமா? எப்படி பிரதர்? வாங்க கதைக்குள்ள போலாம் திருப்பி. தி அலபஸ்டர் ஆக்ட் நம்ம பார்த்தோமே இந்த கதையில என்ன போட்டிருக்க? மத்தேயு 26:13 வசனத்தை வாசிக்கலாம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். யாரு? அந்த பைபிள் ஏகப்பட்ட எத்தனையோ பேர் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய 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 ஆள்லாம் இருந்தாலும் அத்தனை பேரையும் நினைவு கூறுற மாதிரி நம்ம வாசிக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவரே இங்க சொன்ன மாதிரி இந்த பெண் தன்னை தாழ்த்தி தன்னை உடைச்சு அங்க கொட்டினது போல இன்னைக்கு என்ன இந்த சுவிசேஷம் எங்க வாசித்தாலும் உண்மை அவங்க நினைவு கூறுற மாதிரி இங்க நடக்கும் அப்படின்றது இந்த வசனத்துல பார்க்கலாம். நம்ம பண்ற ஒவ்வொரு கிறிஸ்துக்கு முன்பாக ஒவ்வொரு நல்ல காரியங்களும் இன்னைக்கு மனுஷங்க மறக்கலாம், ஆனா பரலோகத்துல அதை மறக்கப்படாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம பார்க்கிற கர்த்தரை மறக்காம என் மக செய்யறா பாரு, எப்படி பண்றா பாரு, ஏழைகளுக்கு எப்படி உதவி செய்யறா பாரு, எப்படி அன்பை காட்டுறான் பாரு, எப்படி இரக்கமா இருக்கான் பாரு, எவ்வளவு சண்டை வந்தாலும் எவ்வளவு பொறுமையா இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கக்கூடிய கர்த்தர் தான் நம்ம ஏசப்பா. நேசிக்கிற அள்ளி கொட்ட ரெடியா இருக்காரு. நம்ம கூடயே நின்று ஐயோ மகனே மகளே இது செய்யாத, வேணாம் நீ அன்பா இருக்கணும், இதை செய்யணும், செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய தகப்பனா இருக்காரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர் என்னைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மறக்க மாட்டார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருவதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர். He sees the unseen and rewards accordingly அப்படின்பாங்க. அதாவது ஆண்டவர் நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம், ஆனா அதை பார்த்துட்டு மனுஷன் போல அது மறந்து போறதுக்கோ இல்ல பார்த்துட்டு கண்டுக்காம இருக்கக்கூடிய தகப்பன் அவர் கிடையாது. அதற்கு ஒரு சன்மானத்தை அவர் கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பனா இருக்காரு. அதை என்றைக்கும் நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தகப்பனா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுமா? ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த வசனத்துக்கு கர்த்தருக்கு ஆண்டவரே இந்த வசனத்தை நான் கீழ்ப்படினேன், என் வாழ்க்கையில் நடத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த நாள் முழுவதும் அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய ரெடியா இருக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்,
அதை செஞ்சு பாருங்க. சின்ன சின்ன பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வசனமா ஒவ்வொரு நாளா எடுப்பான். இப்படி பண்ண 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 பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டு வரக்கு ஈஸியா இருக்கும். ஆவியானவர் அது கண்டிப்பா உதவி செய்வார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. ஆமென். கொர்னேலியஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, நிறைய கர்த்தருக்கு பயந்து அந்த இத்தாலி நாட்டோட ஒரு பெரிய ஆர்மியில ஒரு ஆளா இருந்தாலும் அவருக்கு மொத்த குடும்பமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சு வசனத்துக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு நல்ல ஆவின் கனி நிரம்பின ஒரு குடும்பமா இருந்த குடும்பத்துக்கு பாக்குறதுக்கு ஒரு தேவதூதன் வராரு அப்படின்றத பார்க்கணும் அந்த இடத்துல. அப்ப அவர் அந்த தேவதூதனை பார்த்தபோது தேவதூதன் சொல்ற விஷயத்த அந்த வசனம் நான் பார்க்கிறோம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்கள் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சந்ததியில் வந்துட்டிற்று அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நம்ம பண்ற அந்த அன்பான காரியம், தர்மங்கள், இல்ல ஆண்டவர் கீழ்ப்படுகிற விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே நம்மளோட ஜெபமா இருக்கட்டும், அத்தனை விஷயம் இயேசு கிறிஸ்து போயிட்டு தான் இருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர் பார்த்து கொண்டு தான் இருக்காரு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கர்த்தர்கிட்ட தான் போகுது. நீ கண்ணீரோட நீங்க ஜெபிக்கிறீங்களே, அந்த ஜெபம் கர்த்தர்கிட்ட போகுது. ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் உங்களுடைய ஜெபத்தையோ உங்க மனசை உடைச்சு கொட்டின ஒவ்வொரு விஷயத்தையோ அவர் மறக்கக்கூடிய தகப்பன் கிடையாது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் நம்மளோட பாவத்தை மறைச்சோ மன்னிக்கவும் ரெடியா இருக்கார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அதை நம்ம செய்ய ரெடியா இருக்கலாம். ரெவலேஷன் வெளிப்படுத்தல் விசேஷத்துல 14-13 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஆமென். What you do for Jesus echoes beyond the grave அப்படின்வாங்க. அதாவது கர்த்தருக்கா சில விஷயத்தை பண்ணும்போது அவர் அதுக்கு ஒரு நல்ல சன்மானம் கொடுக்க ரெடியா இருக்காரு. கர்த்தரே அதை ஞாபகம் வச்சு அதை செய்யக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளா அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சிஸ்டர்ஸ், என்னைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற விஷயம் நன்மைக்கு எதுவாகவும் சமாதானத்துக்கு எதுவான விஷயமாகவும் நமக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 42வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த மொத்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது இல்ல தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டுடப்படாத நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம நல்ல பங்கா நம்ம எடுத்துக்கலாம். ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய பங்கப்பா, எனக்கு வேற எதுவும் வேணாம் ஆண்டவரே. நான் செய்த பாவத்துக்கு, நான் பண்ண தவறுகளுக்கு முன்பாக என்னை தாழ்த்தி என்னை உடைச்சு இந்த பரிமள தைலத்தை ஊற்றுறது போல ஊற்றுறேன். உன் காலை கழுவுறதுக்கு என் கண்ணீர்னால கழுவுற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உள்ளத்துல இருக்க இயேசு கிறிஸ்துவ ஆவியானவரை, அந்த ஆவியானவரை எப்படி நம்ம துதிக்கிறோம் அப்படின்னா, நம்ம உள்ளத்துல சரீரத்தை ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸா வச்சு, ஆண்டவரே இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், உங்க கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி அந்த முடிவு எடுத்து கர்த்தருக்குள்ள நம்ம என்னைக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்டோட நம்ம இருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட வசனங்கள் நம்ம உள்ள கை கொள்ள முடியும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இப்படி இருந்தாதான் இந்த பரிமள தைலம் மாதிரி ஆண்டவருக்கு நம்மளுடைய ஆராதனை கொடுக்க முடியும். நம்மளை அந்த ஆராதனைக்குள்ள ஒரு அபிஷேகமா ஊற்ற முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள அன்பானே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான வேலை ஆண்டவரே, பரிமள தைலத்தை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. தேவரே, அந்த பெண் எப்படி அந்த ஸ்திரீ அந்த பரிமள தைலத்தை ஊற்றுனாங்க அப்படின்றத கதையின் மூலமாக ஆண்டவர் ஒவ்வொரு வசனமும் எங்களுக்கு காட்டினீங்க ஆண்டவரே. தேவரே, எங்களை தாழ்த்துகிற முதலாவதாக அற்ப மனுஷங்க அப்பா, நாங்க புழுக்கள் போல நாங்க இருக்கோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் முன்பாக. எந்த தகுதியுமே இல்லாத எங்களை நேசிச்சு சத்துக்களா இருக்கும் போதே எங்களை நேசிச்சிங்களே, எங்களுக்காக மறுச்சிங்களே. தேவரே, இன்னைக்கு சந்தோஷமும் சமாதானமா நாங்க இருக்கிறோம். அது உங்களுடைய சொத்த கிருபை ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம். நீங்க எங்களோட பேசுங்க. இந்த பாவ மனுஷங்களாக எங்களை தேவரே இந்த அத்தனை பாவத்திலிருந்து விளக்கி மறுத்தனால் கழுவி ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க உமக்கு முன்பாக எங்களை உள்ளங்களை உடைக்கிறோம்ப்பா. உமக்கு முன்பாக நாங்க நிக்கிறோம் ஐயா. இனி இந்த உள்ளத்தில் உமக்கு மட்டும்தான் இடம் ஆண்டவரே. தேவரே, இந்த உலகம் எங்களை எவ்வளவு கேவலமா நினைச்சாலும் தேவரே, உமக்கு முன்பாக வசனத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகாம நாங்க நடக்க கிருபை கூட ஆண்டவரே. மனுஷங்க எங்களை கேவலமா பார்த்து சிரிக்கலாம்ப்பா.
எங்களுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் எங்களோட வாதைகளாலும் தேவரே எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தகப்பன் நீங்க தானே ஐயா. உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உமக்கு முதலிடத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே நேரத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிரேயர் புக்ல இருக்க அத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்க ஆசீர்வதிங்க, தொடுங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும், என்ன கண்ணீர் வேதனை கஷ்டங்களா இருந்தாலும் எல்லாம் இயேசு மாத்திரம் வெளியே போன கட்டளையிட ஆண்டவரே. எவ்வளவு பெரிய வாதைகள் வீட்டுல இருந்தாலும் இயேசு மாத்திரம் வெளியே போன கட்டளையிட ஆண்டவரே. எந்த பிசாசு கட்டளை இருந்தாலும் இயேசு மாத்திரம் வெளியே போன கட்டளையிட ஆண்டவரே. அப்பா இருக்கீங்க. If God want to bless, no one can curse ன்னு வசனம் சொன்னது போல ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே ஆசீர்வாதம் ஆண்டவரே. அந்த இடத்துல எப்பவுமே ஆசீர்வாதம் ஆண்டவரே. நீங்க வல்லவர் அப்பா, கூட இருங்க, தொடுங்க. எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆண்டவரே அவங்க உள்ளங்களை இன்னைக்கு உடைச்சு ஆண்டவரே உமக்கு முன்பாக உங்களோட ஐக்கியமாக கல்வி கொடுங்க ஆண்டவரே. தொடுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.